வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு வந்து திருப்புகழ் நம்பர் 13, திருப்பரங்குன்றம் திருப்புகழுங்க. சந்தத பந்தம் என்ற திருப்புகழ். இந்த திருப்புகழுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு திருப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா அதோட ஒரு வரிக்கும் என்ன விளக்கன்றதை கொடுக்குறேன். பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் விளக்கம் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு திருப்புகளை பார்க்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சந்ததம் வந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்று உனை நாளும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சல துஞ்சி திரியாதே, கந்தன் என்றென்று உனை நாளும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா, செந்தில கண்டி கதிர்வேலா தென்பர குன்றிற் பெருமாளே. தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிற் சிவைபாலா, செந்தில கண்டி கதிர்வேலா தென்பர குன்றிற் பெருமாளே. தென்பர குன்றிற் பெருமாளே, தென்பர குன்றிற் பெருமாளே, தென்பர குன்றிற் பெருமாளே. விளக்கத்தை பார்க்கலாங்க. அருணகிரிநாதரின் எழுதிய திருப்புகழ் பாசுரங்களில் ஒன்று. இதில் முருகப்பெருமானின் தன்மைகள், பெருமை மற்றும் பக்தனுக்கு அவர் அருளும் திருக்குணங்கள் பாடலாக அமைந்துள்ளதுங்க. பாசுரத்தின் விளக்கத்தை காண்போங்க. பாடல் விளக்கம். சந்ததம் வந்த தொடராலே, அந்த வரிக்கு விளக்கம் வந்து, வாழ்க்கையில் பந்தங்களில் தொடர்ந்து சஞ்சலமாக சுற்றும் மனிதர்கள் முருகனை வழிபட்டால் இந்த பந்தத்திலிருந்து விடுபட முடியும் என கூறுகுதுங்க. வரிங்க சஞ்சல துஞ்சி திரியாதே, இந்த வரிக்கு அர்த்தம் வந்து மனதில் உள்ள குழப்பங்கள் விலகி அதே நேரத்தில் நித்திய சாந்தி கிடைக்கும் என்று அர்த்தங்க. நெக்ஸ்ட் லைன் வந்து கந்தன் என்றென்று உனை நாளும், இந்த லைனுக்கு அர்த்தம் வந்து கந்தன் என்ற நாமத்தை, கந்தன் என்ற முருகங்க, முருகன் நாமத்தை தினமும் உச்சரிப்பதனால் அவருடைய அருள் கிடைக்கும் என்பதை குறிக்கிறதுங்க. அடுத்த லைன் பார்க்கலாங்க. கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ, இந்த லைனுக்கு அர்த்தம் வந்து முருகனை நேரில் கண்டறிந்து அவர் பாதத்தில் சென்று சேருவோமோ என்று பக்தர்கள் ஏக்கமாக சொல்கிறதுங்க இந்த லைனுக்கு அர்த்தம். அடுத்த லைன் வந்து தந்தியின் கொம்பை புணர்வோனே, இந்த லைனுக்கு அர்த்தம் வந்து முருகனை கும்பிடும் ஒவ்வொரு அழகிய உருவ கற்பனைங்க. மயில் தந்தியின் கொம்பை அணிந்து இருக்கிறார் என்று அழகிய வர்ணனைங்க. இது அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கிறாருங்க. அடுத்த லைனை பார்க்கலாம். சங்கரன் பங்கீர் சிவைபாலா, இந்த லைனுக்கு அர்த்தம் வந்து சங்கரன்னா சிவபெருமான், பங்கில் விளங்கும் பிள்ளை, பார்வதியின் பிள்ளை என உரைக்கிறாருங்க. அடுத்த லைன் பார்க்கலாங்க. செந்திலங்கண்டி கதிர்வேலா, அந்த லைனோட அர்த்தம் செந்தில் குகையில் வாழும், செந்திலனா முருகன் குகையில் வாழும் கதிர்வேல் சுவாமி என்ற முருகனின் திருத்தலத்தை அழகாக அருணகிரிநாதர் குறிப்பிட்டு இருக்கிறாருங்க. அடுத்த லைன் பார்க்கலாம். தென்பரங்குன்றின் பெருமாளே, இந்த லைன் அர்த்தம் வந்து தென்பரங்குன்றில் நிலை கொண்ட பெருமாளே என்று அவரை புகழ்ந்து இறுதியில் அருணகிரிநாதர் முடிச்சிருக்கிறாருங்க. இந்த திருப்புகழ் விளக்கம்லாம் இவ்வளோதாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க. வணக்கங்க.